சொத்து தகராறில் பில்லி சூனிய பூஜை செய்து கொலை மிரட்டல். தூத்துக்குடி அருகே பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் அருகே உள்ள வசவப்பனேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் எம்ஜிஆர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அர்ச்சுனன் என்பவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக சொத்து தொடர்பான பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அர்ச்சுனன் என்பவர் எம்ஜிஆர் வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம், முட்டை, பூசணிக்காய் உள்ளிட்ட பொருட்களை வைத்து பில்லி சூனிய மந்திர தந்திர பூஜைகளை செய்து போட்டு வந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த எம்ஜிஆர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகுந்த பயத்திற்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆளாகியுள்ளனர். யார் இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கண்டறிய எம்.ஜி.ஆர். தனது வீட்டின் முன்பகுதியில் கண்காணிப்பு கேமரா CCTV பொருத்தியுள்ளார். அப்போது அர்ச்சுனன் நள்ளிரவில் மந்திர பூஜைகள் செய்யப்பட்ட பொருட்களை வீட்டின் முன் வீசிச் செல்லும் காட்சிகள் கேமராவில் தெளிவாக பதிவாகின. இந்த CCTV ஆதாரங்களுடன் எம்ஜிஆர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ரெஜினா அவங்க சொக்கார மாதிரி அவ்வளோ வேறம் சேர்ந்து எங்களை எல்லாத்தையும் அடிச்சுட்டு விரட்டிட்டாங்க. நாங்கள் பயந்து போய் சத்தங்கடமாக இருப்போம். இப்போ மறுபடி நாங்கள் அவங்க பெரிய குடும்பத்துக்காரங்க, நாங்கள் வந்து சின்ன குடும்பம்னு சொல்லி எங்களை எந்நேரம் சொல்லுதாங்க. அவங்களுக்கு அடித்த ஆள் இல்லை, அவங்கள என்ன செஞ்சாலும் கேட்க ஆள் கிடையாது, நாங்கள் என்னன்னாலும் செய்வோன்னு சொல்லி. இப்போ பாம்பேயில் இருக்கவங்களாம் வந்தால் கொடைக்கு வந்தாச்சுன்னா எங்களை அடிப்பாங்களாம். இப்போ அவன் அதை வச்சு தான் என் வீட்டில் தடியங்காய் எல்லாம் வெட்டி போட்டு எல்லா கஷ்டத்தையும் இன்னும் பார்த்த செவ்வாய்க்கிழமைக்கு ராத்திரி செஞ்சு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை விடியக்காலம் 5 மணிக்கு இந்த மாதிரி வேலை செய்யலாம். கேமராலே பார்த்தேன் பாரு. மந்திரவாதிகள் வச்சு இந்த கழிச்சி கொண்டு உங்க வீட்டு முன்னாடி கொட்டுறாங்களா? ஆமா, திருநார் எல்லாம் அழிவன் போடுறான். அவனே சொல்லுதான் நான் சீனிக்காரமும் சேர்த்து போட்டேன் அப்படிங்க. ஆனா இந்த கேமராவில் உள்ள வீடியோ எல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களோ? ஆமா, போலீஸுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா, எங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் இருந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல, செய்யல. நான் இவ்வளவு கஷ்டத்துல கொடுத்துருக்கேன். ஏன்னா என் பிள்ளை, நான் 2 பிள்ளைல ஒரு பிள்ளை இழந்துட்டேன். இன்னும் ஒரு பிள்ளை தான் எனக்கு கடவுள் தந்திருக்காருன்னு இருந்தா இவன் எங்களை கொலை செய்து கலைதான். வைத்தியனை வச்சா எங்களை அடிக்கலன்னு பார்க்கான், விளங்க கூடாதுன்ட்டு. அதுக்கு ஆட்களை கூட்டு வந்து அடிப்பேங்கிறாங்களா? பாம்பேல இருந்து வந்து அடிப்பாங்களாம். அவங்க பெரிய இந்த குடும்பம் பெரிய குடும்பமா, எங்க குடும்பம் சின்ன குடும்பமா, எங்களை கேட்க ஆள் இல்லையா, அதனால வீட்டுல வந்து அப்படி சொல்லுதாங்க. எங்களை வெட்டுவேன், அவனை வெட்டி போட்டா அவன் ஒரு ஆள் கிடக்க போய் தானே அவங்க நம்மளுக்கு பாதை தரணும், யாரு இருக்கா அப்படின்ட்டு அலைதாங்க. உங்களுக்கு தொடர்ச்சி அந்த மாதிரி அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ? சரி, அப்போ மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க.